Hey hello guys, welcome back to Sativerse. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா என்னோட பேட் ஃபேஸ். அதாவது வந்து ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மந்த் வந்து எனக்கு பேடா தான் அமையும். 2019ல நல்லா தான் இருந்தேன். 2020ல இருந்து ஆரம்பிச்சது. 2020ல இருந்து எனக்கு எப்படியாவது ஒரு மந்த் வந்து பேட் ஃபேஸ் ஆயிரும். அதாவது எப்படியாவது எனக்கு ஒரு சூத்தடி வந்து எங்க இருந்து அதை விழுந்துரும். அதான் என்னோட பேட் ஃபேஸ்ன்றது. ஆனா இந்த வருஷம் 2024ல வந்து எனக்கு செப்டம்பர் மந்த், அதாவது செப்டம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆனோடனே எனக்கு ஒரு பெரிய சூத்தடி விழுந்துச்சு. எல்லா வாட்டியும் ஒரு சூத்தடி தான். ஆனா எனக்கு இந்த வாட்டி அந்த மல்டிபிள் சூத்தடி விழுந்துச்சு. இருக்கிறது ஒரு சூத்து, ஆனா எல்லா பக்கத்துல இருந்து அடிக்கிறானுங்க. என்னடா ஏன் சூத்துல அடிக்கிறீங்க? ஸோ இந்த வீடியோல நான் என்னதான் சூத்தடி வாங்கினேன், என்னதான் அந்த பேட் ஃபேஸ்ன்னு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது வந்து யாப்பிங் வீடியோ கிடையாது. இது இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசனும் வந்து நான் கடைசியில் சொல்றேன். ஒரு ரீசனபிள் ரீசனா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சூத்தடி என்னன்னா, என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. I got fired without any reason. அதை பத்தி டீட்டெயில்டா சொல்ல நான் விரும்பல. அதை சொல்ற மாதிரி, அந்த விஷயம்லாம் சொல்ற மாதிரி இருக்கு, அது கொஞ்சம் சில்லியா இருக்கும். அதெல்லாம் நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு. அதாவது நான் பார்த்துட்டு இருந்த ஜாப்ல இருந்து என்ன ஃபயர் பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்பரா கிடையாது. நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்த மாதிரி தான். நான் அதை பெருசா தப்பெல்லாம் சொல்ல விரும்பல. அவங்க முடிவு, அவங்க எடுக்கிற முடிவு தான். நம்ம என்ன கேட்க முடியுமோ வந்து நான் எதுவும் கேட்கல. வரண்டா சின்னசாமி. என்ன வேலையை விட்டு தூக்கி 3 days ஆச்சு. 3 days வந்து நான் வீட்டிலே தான் இருக்கேன். வேற நிறைய பேசாம தக்காளி வெங்காயமாச்சு வைக்காம இருக்கலாம். என்ன வேலையை விட்டு தூக்கி 3 days ஆச்சு. 3 days வந்து நான் வீட்டில் தான் இருக்கேன். இந்த 3 daysல வந்து நான் நிறைய வேலை அப்ளை பண்ணியிருக்கேன். நிறைய ஜாப் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது சூத்தடி என்னன்னா, என்கிட்ட காசு இல்லை. இருக்கிற காசெல்லாம் புரட்டி இஎம்ஐ கட்டிட்டேன், லோன் கட்டிட்டேன். அப்புறம் வந்து வீட்டு வாடகை தான் பெரிய தலைவலியா இருக்கு எனக்கு. ஒரு வீட்டை தனியா வந்து எதுக்கு நான் தனியா இருக்கிறேன்னு எனக்கு இன்னைய வரைக்கும் எனக்கு புரியல. அந்த வீட்டு வாடகையிலே பாதி காசு நான் சென்னை வந்து பாதி சம்பாதிச்ச காசு வீட்டு வாடகைக்கே போயிடுச்சு. வெளியே கேட்டா அவ்வளவுதான். நான் வந்து இங்க சென்னை வந்த அப்புறம் எப்பவுமே நான் என் வீட்டுல காசு கேட்டது கிடையாது. எதுக்கு எந்த ஒரு விஷயத்துக்குமே கேட்டது கிடையாது. நான் சாப்பிடாம இருந்துப்பேன், 3 வேளையும் சாப்பிடாம இருந்துப்பேன். ஆனா என்கிட்ட காசு இல்லைன்னா என் வீட்டுல கேட்கவே மாட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேல நான் என் வீட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்ன்ற அவசியமே எனக்கு தேவைப்படல. அவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும்னு நான் வீட்டுல இருந்திருப்பேன். எதுக்கு நான் வேலைக்கு போறேன் அப்படின்ற ஒரு தாட்டு தான் எனக்கு ஃபுல்லாவே ஓடிட்டு இருக்கு. ஸோ என்கிட்ட காசு கிடையாது. என் பேர்ல தான் மணி இருக்கும், ஆனா என் கையில மணி இருக்காது. சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக நான் சொல்லல. நான் வந்து சொல்லணும்ல, பேட் ஃபேஸ் சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பேட் ஃபேஸான்னு நீங்க நினைக்க கூடாது இல்ல. அதனால வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். மூணாவது சூத்தடி என்னன்னா, எனக்கு ஃபீவர். என் மூஞ்ச பாருங்களேன். நான் இது வரைக்கும் நான் வீடியோ ஷூட் பண்ணது குளிக்காம ஷூட் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். குளிக்காதப்ப அழகா இருப்பேன் நான். எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. எனக்கு எந்த மாதிரி நேரத்துல ஃபீவர் வரக்கூடாதோ அந்த மாதிரி நேரத்துல தான் இந்த வாட்டி வந்திருக்கு. எப்பவுமே நான் வருத்தப்பட மாட்டேன். ஃபீவர் வந்தா நான் எப்படியாவது சரியா போட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டு விட்டுருவேன். ஆனா இந்த மாதிரி டைம்ல வந்து ஃபீவர் வர்றது வந்து எனக்கு என்னால ஏத்துக்க முடியல. முன்னாடி ஃபீவர் என்ன பார்த்து பயப்படு, இப்போ ஃபீவரை பார்த்து நான் பயப்படுறேன். ஸோ இந்த மாதிரி நேரத்துல ஃபீவர் வந்து என்ன ரொம்ப தாக்குதுங்க. ஏன் இன்னொரு சூத்தடி இருக்கு. அது வந்து ஒரு ரீசனபிளான சூத்தடியா இருக்காது. என்னோட இப்ப இருக்கிற நிலைமையில அது சூத்தடியாவே நான் நினைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். கோட் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல ஃபர்ஸ்ட் ஷோ. சொன்ன மாதிரி அது ரீசன் கிடையாது. இருந்தாலும் தான் பதிவு பண்ணணும் இல்ல. ஒரு சீனியர் அணிலா பாருங்க, வால்லாம் இருக்கு. ஒரு சீனியர் அணிலா நான் வந்து இந்த வாட்டி கோட் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கல. நான் இந்த வீடியோவை ஷூட் பண்றதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, அதுக்கும் கோட் ஒரு ரீசன்னே நான் சொல்லுவேன். இன்னைக்கு ஃபுல்லா நான் வீட்டுல சும்மா தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நோண்டும் போது எது நான் போட்டு ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னா, ஸ்பாயிலர் இருக்க அளவுக்கு அந்த படத்துல ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் எதனா ஒன்று ஸ்பாயில் பண்ணிடுவாங்களோ அந்த ஒரு இதுலயே நான் வந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ற வரைக்கும் நான் ஆன்லைன் போக மாட்டேன். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் கோட்டுன்ற ஒரு விஷயத்தை இங்க திணிக்கிறேன். லியோ படத்துல எல்சியூல லியோ திணிச்ச மாதிரி நான் இந்த வீடியோக்குள்ள கோட்டை திணிக்கிறேன். ஸோ இப்போ என்கிட்ட வேலை இல்லை, கையில் காசு இல்லை, போதாததுக்கு இந்த ஃபீவர் ஆற இந்த விஷயம்லாம் இருக்கிறப்ப நான் வந்து எப்படி சர்வே பண்ண போறேன்னு எனக்கு நோ ஐடியா. என்கிட்ட இதை வேற எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நிலைமையில நமக்கு என்ன தோணும்னா, சூசைட் பண்ணிக்கலாமா? தோணலாம், தப்பு கிடையாது. ஆனால் வந்து அதை எப்படி ப்ரிவென்ட் பண்றோம், எப்படி நம்ம அதை ஃபேஸ் பண்றோன்றது தான் இருக்கு. ஃபேஸ் பண்றோம்.
நான் ஃபேஸ் பண்ணுவேன். நான் வந்து இதை விட எத்தனையோ பெரிய பெரிய இதெல்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கேன். அதனால எனக்கு இதெல்லாம் சப்ப மேட்ரு. எவ்வளோ பேர் தோக்கடிச்சிட்டு தான் நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன்னு. ஸோ வந்து இப்ப நான் வந்து தோத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன்னா என்கிட்ட தோத்தவன் இல்லைன்னு நினைப்பான். இவன் வந்து டம்மி போல, இவன்ட்டே நம்ம தோத்துருக்கோம் அப்படிதானே நினைப்பான். இதுவே நான் என் லைஃப்ல ஜெயிச்சுட்டேன்னு அவன் என்ன நினைப்பான், ஐ ஃபாட் ஒருத்தி ஆப்பனன்ட் அப்படிதானே நினைப்பான். அதனாலதான் நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு என் வாழ்க்கையில எப்படியாவது ஒரு ஜெயிப்பேன், அது எனக்கு தெரியும். ஆனா வந்து அதுக்குள்ள நான் வந்து எவ்வளோ அந்த இதை வலியை அனுபவிக்கிறேன். இது வலி கூட கிடையாது, இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து விடுறேன். இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு லாஸ்ட் சொன்னேன். அந்த ரீசனை நான் இப்போ சொல்லணும்ல உங்களுக்கு. நான் ஒரு 4 டேஸாக நான் வந்து வீட்டில் சும்மா தான் இருக்கேன். போதாததுக்கு நேற்று ஃபுல்லாக ஃபீவரில் ஃபுல்லாகவே படுத்துட்டேன், எந்திரிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் வரப்போகிற நாள்லேயே நான் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறேன், வெட்டியாக தான் இருக்க போகிறேன். அந்த டேஸை வந்து நான் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக எடுத்துக்கலாம். எப்படின்னா நான் வந்து சும்மா தானே இருக்கேன், ஒரு யூடியூப் சேனல் சும்மா தானே இருக்கு. ஸோ வந்து டெய்லி ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நான் போயிட்டேன். எப்படி பீயிங் மதன் அந்த மாதிரிலாம் இல்லை, நான் வந்து என்னைய நான் ப்ரொடக்டிவாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள உருவாகி இருக்கு. ஸோ வந்து டெய்லி ஒரு வீடியோ போடலாம். இனிமே நான் டெய்லி ஒரு வீடியோ போட்டு சேனலை ஆக்டிவா வச்சுப்பேன். நானும் கொஞ்சம் ஆக்டிவா இருந்துப்பேன். சும்மா படுத்து தூங்குறதுக்கெல்லாம் என்னால முடியல. ஸோ எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து டெய்லி ஒரு வீடியோ போடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒன் வீடியோ டெய்லி until I get a new job. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். இது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வீடியோவா இருந்துட்டு போகுது. நாளையில இருந்து நான் வந்து டெய்லி ஒரு வீடியோ போட்டு ப்ரொடக்டிவா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த சேனல்ல இருந்து எனக்கு காசு வருது, அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. இப்படி வாழ்ந்து செத்தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு இதாண்டா வாழ்க்கை, அந்த மாதிரி நான் வந்து உங்களை நான் சொல்ல வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் வந்தேன், அவ்வளோதான். ஸோ உங்களை நான் டெய்லி ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். மேபி மீட் அகைன். வாழ்கிறதா சாகிறதான்ற பயம்லாம் எனக்கு எப்பவுமே கிடையாது. வாழ்க்கையில் ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்ற கவலை மட்டும்தான். ஜெயிச்சே ஆகணும்.